கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 15 வாக்கியம் சொல்கிறது, உங்களிடத்தில் வருவதற்கு இதனாலே அநேக தரம் தலைப்பட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த நாள் செய்தியின் தலைப்பானது தடைகளை அகற்றுகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபையை சந்திக்க அநேக முறை முயற்சித்தும் அவருக்கு அது வாய்க்கவில்லை. எனவே இந்த தடைக்கு காரணம் என்ன என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தார். அன்று இரவு கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாக சந்திக்க முயன்றார். ஆனாலும் முடியவில்லை. அந்த தடையிலும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியான வேளைகளில் நாம் ஒரு காரியத்தை எண்ணி அதை செயல்படும்படியாக நாம் பிரயாசப்படும் போது அதில் தடைகள் ஏற்படலாம். ஆனால் இதற்காக நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை நம்முடைய முயற்சி தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவன் ஒரு நோக்கத்தோடு இந்த காரியத்தை தடை பண்ணுகிறார் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தடைகளை ஆண்டவர் மாற்ற சுத்தமாக இருக்கிறார். அவருடைய ஆளுகையின்படியே சகலமும் நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வாழ்க்கையில் தடைகள் ஏற்படலாம். அதெல்லாம் நாம் சோர்ந்து போகவும் ஏதும் உண்டு. ஆனால் நம்மை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் நம்முடைய தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் செயல்படுத்துவார். அப்படி சித்தமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தடையும் நேரிட முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தீமைக்கல்ல சமானத்துக்கு எதுவான நினைவுகளே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தடைகளை அகற்றுவரும் அவரே. அந்த தடையையும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை பிசாசு தடை கொண்டு வந்தாலும் ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் அது நமக்கு நேரிடுவது இல்லை. அந்த தடைகளிலும் ஆண்டவர் நீரினை வழிநடத்தும் என்று அவரை சார்ந்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சோர்ந்து போகாமல் நாம் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது அவர் பூமியை பார்க்கிறோம், வானங்கள் எப்படி ஓய்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிறோம், என் வழிகளும் உங்கள் நினைவுகளும் பார்க்கிறோம், என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஏசாயாவை வாசிக்கிறோம். என்ற வாக்குத்தத்தின்படி எந்த விதத்திலும் எந்த வழியில் எந்த காரியத்தையும் தேவன் சரி செய்ய சுத்தமாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். நமக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நாயகனாக இருந்து எல்லாவற்றையும் மாற்ற தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.